பாபநாசத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பசுபதி கோவில் ஊராட்சி எல்லையிலிருந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏன்மண் ஏன்மக்கள் நடைபயணம் மேற்கொண்டார். அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். யாத்திரையின் போது மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பசுபதி கோவில் முதல் ஐயம்பேட்டை வரை நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்தார். பின்னர் ஐயம்பேட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சார வாகனத்தில் நின்று மக்களிடையே சிறப்புரையாற்றுகிறார். இதனையொட்டி தஞ்சை வடக்கு மாவட்ட பாபநாசம் வட்டார நிர்வாகிகளும் சார்பணி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் நடைப்பயணத்தில் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் ஐயம்பேட்டை, சக்கராப்பள்ளி, வழுத்தூர், பண்டாரவாடை, ராஜகிரி, சரபோஜிராஜபுரம், ரகுநாதபுரம், பண்டாரவாடை, ராஜகிரி, பாபநாசம் வழியாக கும்பகோணத்தை நோக்கி சென்றடைகிறார். வழிநெடுகிலும் அவருக்கு பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மிகப்பெரிய நெற்களஞ்சியம் உங்களுடைய பாபநாசத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட சரித்திர பெருமையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு என் மண் என் மக்கள் யாத்திரை வந்திருப்பது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். சகோதர சகோதரி, டிசம்பர் மாதத்துல யாத்திரை அரசியல் சூட்டுக் கொள்கையாக நிறைய அரசியல் பார்த்துக்கிட்டே இருக்கு. தமிழகத்துல சில நாட்களுக்கு முன்பு எந்த ஒரு அமைச்சர் மக்களுக்கெல்லாம் கல்வி சொல்லிக் கொடுக்கிறோமோ, உயர்கல்வி சொல்லிக் கொடுக்கிறோமோ, அந்த அமைச்சர் இன்னைக்கு சிறைக்கு போற நிலைமை வந்திருக்கிறது. அமைச்சர் அந்தஸ்தை இழந்திருக்கிறார். இன்னொரு அமைச்சர் புலால் சிறையில இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறைக்குள்ள கம்பி எழுதிட்டு இருக்காரு 5 மாசம். அதே போல திமுகவுடைய அரசு இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ அண்ணாமலை புகார் சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி புகார் சொன்னார் என்பதை தாண்டி 11 அமைச்சர்கள் 35 அமைச்சர்கள்ல அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னாங்க இப்பவோ அப்பவோ 11 பேர். அது இந்த வாரமா, அது அடுத்த வாரமா, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பா, அடுத்த 3 பேர் தயாரா இருக்கிறார். வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தயாரா இருக்காரு. நிதி அமைச்சர் இப்பதான் தங்கம் தென்னரசன் சீட்டு வந்தார், அவரும் தயாரா இருக்காரு. மறுபடியும் பொன்முடி அண்ணன் இன்னொரு கேஸ்லையும் தயாரா இருக்காரு. இந்த கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் வரை சென்றுவிட்டு மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அதில் எந்த நேரத்திலும் கூட தீர்ப்பு கொடுக்கப்படலாம் என்கிற நிலைமையில அனைவருமே இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜனவரி மாசத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதற்கு முன்பு யாரெல்லாம் அமைச்சர்களா இருந்தாங்களோ, யாரெல்லாம் எம்எல்ஏக்களாக இருந்தார்களோ, யாரு மேலே எல்லாம் ஊழல் வழக்கு இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறார். இது தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு கட்டத்துக்குள்ள நாம போயிருக்கிறோம். குறிப்பாக ஏழை மக்கள் அதை பாராட்டு. இது உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம், உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம். காலம் காலமாக 70 ஆண்டு காலமாக இந்த வரிப்பணம் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பதற்கு வர வேண்டிய வரிப்பணம். இன்னைக்கு பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு பண்ணா 47 கோடி ரூபாய் வைப்பு நிதி ஒரு இடத்துல இருக்கு. ஜனபிரச்சகன் எம்பியுடைய வீட்டுல ரைடு பண்ணா 1250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக கிடைச்சிருக்கு. ஏன் இதற்கு முன்பு நிதியமைச்சர் PTR சொல்றாரு, மகனும் மருமகனுமே 2 வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதை போன்று பட்டியல போட்டுக்கிட்டே போலாம். இதை அனைத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏழை மக்களுடைய பணம், உங்களுடைய சொத்து. உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக திட்டமிட்டு கொடுக்கப்பட்ட நிதி. இதை இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் இத்தனை காலமாக இதை சுரண்டி 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 இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த ஒரு அரசிலும் இருக்கக்கூடிய 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இல்லைங்கம்மா. எந்த அரசியல் தமிழகத்தில் மட்டும்தான் 11 பேர். இதை நீங்கள் கடந்த 1 வருட காலமாக ஆக்ரோஷமா ஊழல் 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 பேச ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொள்ளை. சென்னைக்கெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும், அவ்வளவு பெரிய மாநகர், ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மாநகர். உலகத்திலே சென்னை மாகாணம் மெட்ராஸ் என்று சொன்னால் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. 4 நாட்கள் அந்த சென்னையே வெள்ளத்துக்குள்ள தள்ளி கொண்டிருக்கு. யாரெல்லாம் குடிசை வீட்டில் சகோதர சகோதரிகள் வாழ்கின்றார்களோ வீட்டை விட்டு விட்டு வெளியே வந்து கேம்ப்ல இருக்கிறாங்க, இன்னுமே வீட்டுக்கு
போன பாடு. எப்படி இது நடந்துச்சு? நம்ம சென்னையினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி அதை சாப்பிட்டு ஒரு குடும்பம் காலங்காலமாக அந்த நிதியை வைத்து கொடுத்து இன்னைக்கு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண மழை வந்தாலும் கூட ரோட்டிலே நடக்க முடியாத அளவுக்கு தமிழகத்தினுடைய தலைநகரம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கிறது. தென் தமிழகம் போய் பாருங்க. மோடி ஐயா தூத்துக்குடியே ஸ்மார்ட் சிட்டி 1000 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறார். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்கம்மா, 1000 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி கடந்த 9 ஆண்டுகள். இவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, தூத்துக்குடிக்கு நடுவே ஒரு கால்வாய் போகுது, பக்கில் கால்வாய் ஒரு கால்வாய்ங்கம்மா, 120 அடி பெருசு. அதை ஊழல் செய்து அந்த ஸ்மார்ட் சிட்டில வந்த பணத்தை பக்கில் கால்வாயை சுத்தப்படுத்துறன்னு அதுல ஊழல் பண்ணி 120 அடி இருந்த கால்வாயை 20 அடிக்கு சுருக்கி வச்சிருக்கிறான். மழை பெய்ஞ்சா தண்ணி எப்படி போகுங்க? 120 அடியில போக வேண்டிய தண்ணி வெறும் 20 அடிக்கு அந்த கால்வாயை வெட்டி வச்சா எல்லா தண்ணியும் பொங்கி ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு தூத்துக்குடிக்குள்ள யாரும் கால் வைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வரலாறு காணாத சேலம் தூத்துக்குடி. முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? தமிழகத்துல ஒரு ஊராக வெள்ளக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்தி கூட்டணி மீட்டிங், அவருடைய கூட்டணியுடைய மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக டெல்லி போய் மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கார். தூத்துக்குடியில வெள்ளம் வந்து முழுமையாக 5 நாட்கள் கழித்து எட்டி பார்க்கிறார். வெள்ளம் வந்தோடனே பையன் அனுப்புறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னங்க மையம் செய்யும் வெள்ளத்தை பத்தி? அவர் ஏதாச்சும் கை கால பேண்ட படிச்சு எப்பாச்சும் இறங்கி போய் குப்பை கையில் அள்ளி இருக்காரா? அவர் சினிமா படத்துல கட் ஆக்ஷன் நடிக்கக்கூடிய நடிகர். அவர் நேரா ஒரு சினிமா இயக்குனர் கூட்டிட்டு வெள்ளத்துக்கு பார்க்க போயிட்டார். நீங்க எல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு தமிழக வரலாற்றிலே இதை விட மோசமான ஒரு ஆட்சி 70 ஆண்டு காலமாக நாம் பார்க்காத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. யாருக்கும் கூட உத்தரவாதம் இல்லைங்க. தமிழகத்திற்கு ஒரு பேரிடரோ ஒரு பிரச்சனையோ ஒரு கனமழையோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மை காப்பாற்றக்கூடிய கடைசியாக யார் இருப்பாங்கன்னா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான் கடைசியா இருப்பாங்க. பொதுமக்கள் வந்துருவாங்க, இளைஞர்கள் வந்து வேலை செய்ய களத்துக்கு வந்துருவாங்க, பெண்களும் வந்துருவாங்க, உதவி செய்வோம். உதவி செய்யறதுக்கும் விட மாட்டாங்க, அரசு இயந்திரத்தையும் இயக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரே ஒரு கட்சி ஒரு ஆட்சி யாருனாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். அதற்காகத்தான் இந்த யாத்திரையை ஒத்தி வைத்து விட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரையும் சென்னை மாநகரத்தில் நீங்க போங்க, வேலை செய்யும். அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு கட்சி தொண்டராக செய்யும். யாத்திரையை ஒத்தி வைத்து விட்டு தென் தமிழகத்தில் அரசு செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யும். அனைத்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி 20 நாட்களாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் அம்மா தாமதமா உங்க ஊருக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 2 முறை உங்கள் ஊருக்கு வர வேண்டிய தேதியை ஒத்தி வைத்து விட்டு இன்னைக்கு வந்திருக்கின்றோம். அதற்காக உங்களுடைய மன்னிப்பை கோரிக்கொண்டு என் கையில் இல்லைங்கம்மா, வர வேண்டும் என்கின்ற ஆசை. அந்த நிலைமை எங்களை தாண்டி இருந்துச்சு. உதவி செய்ய வேண்டிய போக வேண்டிய கட்டாயம். அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் தலைவர்கள் அனைவருமே சென்னையிலும் தென் தமிழகத்தும் மக்களுடைய நிவாரண பணிகளுக்காக இருந்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றனர். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாபநாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நம்முடைய G20 உச்ச மாநாடு நடந்த பொழுது பாரத் மண்டபம் என்கின்ற ஒரு பெரிய மண்டபத்தை பிரதமர் கட்டியிருந்தார். நீங்க பார்த்திருப்பீங்க. அதுலதான் அமெரிக்காவுடைய அதிபர், ரஷ்யாவுடைய அதிபர், சைனாவுடைய அதிபர், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த G20 மண்டபத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய நடராஜர் சிலையை வைத்திருந்தார் பாரத பிரதமர். பார்த்திருப்பேன். 18,000 கிலோ அந்த ஒரு நடராஜனுடைய வெயிட் மட்டுமே, அந்த ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் பாங்கல்லங்க, அது மாதிரி 18,000 கிலோ, 18 டன் மேல பாரத் மண்டபத்தின் மீது நடராஜர் சிலையை வைத்து உலகத்திலிருந்து யார் வந்தாலும் கூட இது நடராஜனுடைய மண் என்று சொல்வதற்காக பாரத பிரதமர் நடராஜனுடைய சிலையை G20 மண்டபத்தில் வச்சிருந்தார். அந்த நடராஜர் சிலை செஞ்சது யாருங்க? உங்க ஊர் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில ஸ்ரீகண்ட ஸ்வபதி அவருடைய குடும்பத்தினர் அற்புதமான அந்த 18,000 கிலோ நடராஜர் சிலையை வடித்து இந்திய அரசுக்கு அதை அர்ப்பணித்து உங்க ஊருடைய பெருமையை இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அந்த நடராஜனுடைய சிலை சொல்லும். அப்படிப்பட்ட அற்புதமான கௌரவம் நம்முடைய பாபநாசத்துல சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிறது. சமீபத்தில் நம்முடைய பிரதமர் காசி தமிழ் சங்கம் 2வது ஆண்டாக தொடர்ந்து காசியிலே தமிழ் சங்கமம் நடத்துகின்றார். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் பார்த்தோம். 4வது தமிழ் சங்கத்தை பார்த்தோம்.
எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இன்னைக்கு காசியில நம்முடைய தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் சங்கமம் எடுக்கிறான். போன ஆண்டு முதல் ஆண்டு, இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டு. அதுல நம்முடைய திருக்குறள் மொழியை பார்த்தீங்கன்னா போன ஆண்டு 13 மொழியிலே மொழிபெயர்த்து பிரதமர் வெளியிட்டார். இந்த ஆண்டு காசியிலே 16 மொழியிலே வெளியிட்டிருக்கிறார். மறுபடியும் அசாமீஸ், அவாத்தி, போஜ்புரி, போடோ, டோக்ரி, காஷ்மீரி, கொடவா, கொரகா, மைத்திலி, துரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுமே நம்முடைய திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய மொழிகள் 10 மொழிகளையும், ஐரோப்பிய மொழிகள் பர்மீஸ், இங்க பெரும்பாலும் கிரியோல், மலாய், ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ் வெளிநாட்டு மொழியிலும் வெளியிட்டு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் நம்முடைய திருக்குறளுக்கும் மறுபடியும் பிரதமர் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார். இதோட நிக்கலீங்க. பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், மாற்றுத்திறனாளி, அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பிரெய்லி மொழியில நம்முடைய சங்க நூட்கள் 46 நூட்கள், புறநானூறு, அகநானூறு, சிவ சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி 46 நூல்களை பிரெய்லி மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார். பாருங்க, இந்த தமிழ் மொழியின் மீது, இந்த மண்ணின் மீது, இந்த கலாச்சாரத்தின் மீது நம்முடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கெல்லாம் சோழ பேரரசு இடத்தில் இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில அவருடைய ஆட்சியுடைய அடையாளமாக இருந்த செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பேசிக்கிட்டே போலாங்கம்மா, பேசிக்கிட்டே போலாங்க ஐயா, பேசிக்கிட்டே இருக்கலாம். தமிழுக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய பழைய பெருமைகளுக்கும் மறுபடியும் பாரத பிரதமர் அவர்கள் 2023 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்துல மறுபடியும் அந்த பெருமையை நமக்கு தேடி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான பிரதமர் 10வது ஆண்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இளைஞர்களுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, விவசாயிகளுக்காக ஆட்சி நடக்குது. சமீபத்தில் பிரதமர் கேட்டாங்க, ஐயா இந்தியால ஜாதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரதமர் சொல்றாங்க, ஆமா ஜாதி இருக்கு. நம்ம அரசியல்வாதி சொல்ற ஜாதி நினைச்சுட்டாரு. பிரதமர் சொன்னாரு, ஜாதி இருக்கு, இந்தியால 4 ஜாதி இருக்கு. அந்த 4 ஜாதிகளுக்காகத்தான் நான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். பத்திரிகை நண்பர் கேட்டால் எதுவே அந்த 4 ஜாதி? பிரதமர் சொன்னார், முதல் ஜாதி முக்கியமான சாதி, அந்த சாதியிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் ஆட்சி நடத்துகின்றேன். அந்த சாதி யாருன்னா ஏழை சாதி. ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 2வது ஜாதி இருக்கிறான், அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றேன். அந்த 2வது ஜாதி யாருன்னா பெண்கள் ஜாதி. பெண்களுக்காகத்தான் என்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா. 3வது கேட்டால் என்னங்க 3வது ஜாதி என்ன? 3வது ஜாதி இளைஞர்கள் ஜாதினார். இளைஞர்கள் முன்னேற வேண்டும், அடுத்த கட்ட இந்தியாவிலே அவர்களுக்கு என்று ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றனர். 3 ஜாதி சொல்லிட்டார். ஏழைகள் ஜாதி சொல்லிட்டாரு, பெண்கள் ஜாதி சொல்லிட்டாரு, இளைஞர்கள் ஜாதி சொல்லிட்டாரு. 4வது ஜாதி என்னங்கய்யான்னு கேட்டார். நிறைய பேர் இங்க பாபநாசம் இருக்கு, விவசாயிகள் ஜாதி என்று சொன்னார். விவசாயம் கலைந்து வளர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஆட்சி நடத்துகின்றன. இந்த 4 ஜாதி இந்தியாவில் இருக்கு. ஏழைகள் ஜாதி, பெண்கள் ஜாதி இருக்குங்க, விவசாயிகளுக்கான ஜாதி இருக்கு, இளைஞர் ஜாதி இருக்கு. இந்த 4 ஜாதிகள் மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும். அது ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். மிச்ச 3 ஜாதிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்காக ஆட்சி நடத்துகிறேன். பாருங்க, சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவிலே எந்த ஒரு பிரதமருக்கும் இது போன்ற ஒரு கண்ணோட்டம் இல்லை. நம்முடைய பிரதமருக்கு அப்படிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கு. 10 ஆண்டுகள் ஆட்சி முடித்து 2024 மறுபடியும் 5 ஆண்டுகள் நீங்கள் பாரத பிரதமர் கொடுப்பதற்கு தயார் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுடைய பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் வருது. உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய எம்எல்ஏனாலையும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை, எம்பினாலையும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை என்பது பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கு கொடுத்தேன். சரி, நம்ம எம்எல்ஏ அண்ணன் ஜவஹர்லா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம், அவர் சாதனையை பார்ப்போம். எங்கெல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று முதல்ல குரல் கொடுப்பது அண்ணன் ஜவஹர்லா. கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்துல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவையில் பாபநாச தொகுதி பிரச்சனையை பற்றி பேச மாட்டார். அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டுக்கு காரணமான தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறார், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைகீழாக சட்டமன்றத்தில் நிற்கிறார். 2வது அவருடைய சாதனை என்னன்னா, திமுக காரனே முதல்வர் குடும்பத்தை அப்படி புகழ்ந்து பேச மாட்டான்.
இவர் முதல்வரை புகழ்ந்து பேசுறது இருக்குல்ல, நீங்க நின்னீங்கன்னா ரத்த கண்ணீர் வந்துவிடும். அதை நண்பர்கள் சிங் சாங் அப்படின்னு. இதை விட முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு யாரும் கூட சிங்சாங் அடிக்க முடியாது என்பது போல ஜவஹர்லால் அவங்க இருக்கிறார். இவர் சாதாரண ஆள் இல்லைங்க. 2000 ஆண்டிலேயே வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பணம் வாங்கினார். 1,54,88,508 ரூபாய். எனக்கு கேள்வி கேட்டுவாங்க, பைசா கணக்கோட சொல்லணும். 2000 அப்பவே சிபிஐ மேல வழக்கு போட்டுச்சு ஜவஹர்லால் மேல. ஒரு ஆண்டு சிறை தண்டனை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் 2011 கொடுத்தாங்க. 2017 சென்னை மாவட்ட 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கொடுத்தாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வருவதற்கு தயாரா இருக்கு. அந்த 11 அமைச்சர்களோட அண்ணன் ஜவஹர்லால் அவரையும் சேர்த்துங்க. பன்னெண்டாவது உங்க தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சகோதரர்களே, இதான் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லணும்னா, புலால் சிறையில தனி பிளாக்கே முதலமைச்சர் கட்டி வச்சார். அந்த பிளாக்குடைய பேரு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற இடங்களில் தான் வேலை கொடுக்குது. வரிசையா 14 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் நம்முடைய எம்எல்ஏ ஜவஹர்லால் போல அது ஒரு பெரிய குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு. இது மோடி ஐயாவுடைய ஆட்சி. ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லைங்க. பொறுத்திருந்து வந்தாலும் மொத்தமாக எல்லாரும் உள்ள போகும். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி பிளாக்கை உருவாக்கி அவரே அடிக்கல. எல்லா இடத்துலையும் போட்டோ ஒட்டிக்கிறார் இல்லைங்களா, அங்கேயும் போய் போட்டோ ஒட்டிக்கணும். ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையா பல பேருக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ், கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் நேரம் அங்கதான் போவாங்க. அதனால் ஊழல் மிகுந்த ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி அது நம் தலை மீது அமர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்முடைய நரேந்திர மோடி அவர் மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்கள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இவர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்காக ஒரு ஆட்சி நடக்குது. இந்திய அரங்கிலே, உலக அரங்கிலே இந்தியாவிற்கு என்று தனி ஒரு பெயர். தலை நிமிர்ந்து நம்முடைய நாடு நின்று கொண்டிருக்கிறது. வளர்ச்சி வேகமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலும் வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா இன்னைக்கு 7% மேல நம்முடைய வளர்ச்சி. இதையெல்லாம் தாண்டி பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பட்டத்திலவரசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவுடைய பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஐயா மோடி அவர்கள் சென்னையினுடைய வெள்ளத்திற்கு, தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்திற்கு, வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே போன ஆண்டே தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசினுடைய பணம், போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே 813 கோடி ரூபாய் செலவு பண்ணாம அக்கவுண்ட்ல இருக்கு. 813 கோடி ரூபாய். இந்த ஆண்டு பிரதமர் 900 கோடி ரூபாய் கொடுத்திருக்கார். மொத்தமாக 1713 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த பேரிடர் நிதிக்காக கொடுக்கப்பட்ட பணம். 1713 கோடி ரூபாயும் கூட இந்த செலவு பண்ண இன்னும் அந்த அக்கவுண்ட்ல பாக்கி இருக்கு. மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பணம் வேணுமோ அனுப்பி வைக்கிறோம், நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் தலையை வச்சுக்காதீங்க, நாளை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வர்றாங்க, நாங்கள் பணம் கொடுக்கின்றோம், தைரியமாக இருங்கள் முதலமைச்சருக்கு தைரியம் சொல்லியும், முதலமைச்சருடைய மகன் கோட்டை விட்டு ஆட்சி சரியா நடத்தாம, எந்தவித முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்காம சென்னையும் தென் தமிழகம் வெள்ளத்திலே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய மகன் கேட்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, உங்க அப்பா வீட்டு பணம் அப்படிங்கிறார். அதனால முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நாம என்ன சொல்லணும்னாங்க, ஐயா அப்பன் வீட்டு பணம் என்கின்ற வார்த்தையை சொன்னா இது நம்முடைய அப்பன் வீட்டு பணம் தான், உங்களுடைய பணம் தான். நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்து வேர்வை சிந்தி சம்பாதித்த பணத்துலதான் இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய பேரரசும் சரி, தமிழகமும் சரி, உங்களுடைய வரி பணத்துல, உங்களுடைய உழைப்புல தான் இந்த நாடு நடக்குது. அது அப்பன் வீட்டு பணம் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலினுக்கு கோபாலபுரத்து பட்டத்திலவரசருக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரு ஆண்டுக்கு முன்பு உங்களுடைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் நீங்களும் உங்களுடைய மச்சான் அதாவது ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அது உங்க அப்பன் வீட்டு பணமா? வேலை தரேன் என்று சொல்லிவிட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் சுருட்டி விட்டு ஓடினாரே ஊழல் பாலாஜி, இன்னைக்கு புலால் சிறையில் இருக்கிறாரே, சம்பாதித்த பணம் உங்கள் அப்பன் வீட்டு பணமா? பொன்முடி அவர்கள் 42 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பணத்தை பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கார். அது உங்க அப்பன் வீட்டு பணமா?
மணல் கொள்ளையில அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் சொல்றாங்க, தமிழகத்துல மட்டுமே மணல் கொள்ளையில ஒரு ஆண்டுல 4600 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறாங்க. அது உங்க அப்பா வீட்டு பணமா? அதே போல அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் 2000 கோடி ரூபாய் லாரியில ஸ்டிக்கர் ஒட்டி வேறு வேறு லஞ்சம் பெற்றிருக்கிறாங்கன்னு நாங்களே அந்த டாக்குமெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறோம். அது உங்கள் அப்பன் வீட்டு பணமா? ஜெகத் ரட்சகனுடைய வீட்டில் 2 மாதங்களுக்கு முன்பு ரயில் நடத்தப்பட்ட பொழுது 1250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்தது. அப்பன் வீட்டு பணமா? அல்லது 11 அமைச்சர்கள் உங்களுடைய மந்திரி சபையில் இருக்கிறார், 11 அமைச்சர்களும் கோடிகளாக கொள்ளடித்திருக்கின்றார்கள். அது உங்க அப்பன் வீட்டு பணம். இதை நான் கேட்கலீங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனும் திரும்ப கேட்கிறேன். அதான் எங்க பணம் யார்? எங்களுக்கு வர வேண்டிய பணம், ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு வர வேண்டிய பணம், விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம், இளைஞர்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு வர வேண்டிய பணம், அதையெல்லாம் கொள்ளையடித்து விட்டு மோடி ஐயாவை பார்த்து இதை போன்ற ஒரு வார்த்தை கேட்கிறீங்கன்னா, மோடி ஐயாவுடைய காலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு திமுக ஒருத்தரும் ஈடு இருக்க மாட்டார். ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்து 1950 அவங்களுடைய அம்மா 5 வீட்டுல பாத்திரம் கழுவி, அவங்க அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ போட்டு விட்டு, அதிலிருந்து ஏழை என்கின்ற கஷ்டத்தை பார்த்து வளர்ந்து இந்திய பேரரசனுடைய பிரதமராக 10 ஆண்டுகள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு வர்றாரா, 450 எம்பிக்களோடு வருகின்றாரா என்கின்ற கேள்வி மட்டும்தான் நம்ம கண் முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே அர்ப்பணித்து விட்டு தமிழ் கலாச்சாரத்தையும் இந்த பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா தமிழக மக்கள் திரும்ப உங்கள் அப்பன் வீட்டு பணமா என்று இத்தனை கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளை 2024 நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மத்தியிலே மோடி அரசு 3வது முறை வருவதற்கும், மாநிலத்திலே திமுக என்கின்ற கட்சியை அடியோடு பெயர்த்து எடுத்து தமிழகத்திலே திமுக என்கின்ற தீய சக்தி இருக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய ஒரு தேர்தல் 2024 தேர்தல். ஐயா, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான சரித்திர பிழை நடந்திருக்கிறது. சரித்திர பிழை 1989 இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நேர்மையான மனிதர் அப்படின்னு பட்டியல் போட்டீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் எப்பொழுதும் அந்த பட்டியலே முதல் ஆளாக வரக்கூடிய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் 1989 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி இந்த பாகனம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்தியாவில் ஒரு தமிழன் பிரதமராக வருவதற்கு முழு தகுதி இருந்து கிட்டத்தட்ட பிரதமராக வருவது வந்துட்டார். ஒரே ஒரு மனிதர் மூப்பனார் அவர்களை பிரதமராக வரக்கூடாது என்பதற்கு சரிபட்டார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு வாய் துறக்காம இருந்தா எப்பவோ தமிழகத்திலிருந்து முதல் பிரதமர் அன்னைக்கே நம்ம கிடைச்சிருப்பார் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர். கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஒரு தமிழ் பிரதமர் இந்தியா கிடைச்சிருப்பார். கலைஞர் கருணாநிதி செய்த சதியால் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நழுவி சென்று விட்டது. ஒரு வரலாற்று பிழையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறார். அதற்கு இந்த பாபநாச தொகுதிங்க எப்பவுமே திமுக காரன் உள்ள விடக்கூடாது. இந்த தொகுதிக்குள்ள திமுகவுக்கு இடமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜி.கே. மூப்பனார் ஐயா அவருடைய புகழை வங்கி அடித்து பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை கெடுத்து இன்னைக்கு திமுகவுடைய சின்னத்துல அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் பின்னாடி கதவை திறந்து நைசா உள்ள எட்டி பார்த்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதனால் ஏற்கனவே நான் சொன்னதை போல சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, 2024 தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல். தமிழகத்திலே 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பாண்டிச்சேரியில் சேர்த்து 40க்கு 40 மயிலாடுதுறையுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்க வேண்டும். நீங்கள் அது மனதில் வைக்க வேண்டும். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை நம்முடைய சமகாலத்திலே பார்க்க வேண்டும். அந்த தீய சக்தியை அகற்ற வேண்டும். நம்முடைய சமகாலத்துல தமிழகத்திலும் அந்த மாற்றத்தை பார்க்கணும், தேசியத்தை பார்க்கணும். பாராளுமன்றத்திலே 450 எம்பிக்கள் கூடும் பொழுது தமிழகத்தில் புதுச்சேரியிலிருந்து 40 எம்பிக்கள் அங்கே அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கையிலே அந்த வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் செய்த வரலாற்று தவறை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சகோதர சகோதரிகள், நம்முடைய கையில நம்முடைய ஓட்டு நம்முடைய விரல்ல இருக்கு.
மோடி ஐயா அவருடைய கடினமான முயற்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டதற்காக, நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கை, நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியை உலக அரங்கிலே கௌரவப்படுத்தியதற்காக 2024 நீங்கள் அனைவரும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பளித்து இந்த தொகுதியிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில நான் படித்து முடித்த பிறகு, நான் சொல்லி முடிச்ச பிறகு நிறைய நண்பர்கள் மேல வருவாங்க. மோடி ஐயா அவருடைய ஆட்சி காலத்துல நிறைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்றவர்களை மேல கூப்பிடுவாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு பார்க்கலாம், நீங்க 10 பேர் கூப்பிட்டுருப்பாங்க, 10 பேர் பேசுவாங்க, நீங்க பாப்பீங்க நான் பேசி முடித்த பிறகு. ஆனா இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும், நீங்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துல மட்டுமே மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய சாதனையை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். இன்னைக்கு மோடி ஐயாவுடைய கனவு ஒரு வீட்டிற்கும் கூட குடிநீர் நீர் என்பது குழாயிலே வர வேண்டும். சகோதரிகள் நிற்கிறீங்க, கடினமா வேலையை பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு கால் கடுக்க நின்றுட்டு என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் நிற்கிறீங்க. மோடி ஐயாவுடைய கனவு என்னன்னா, நீங்கள் யாருமே குடத்தை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று 1 கிலோமீட்டர்ல குடிநீர் நீர் பிடித்துக் கொண்டு வரக்கூடாது என்பது மோடி ஐயாவுடைய சபதம். கனவில்லைங்க, சபதம். 2024 டிசம்பர் முடிவதற்குள்ள உங்கள் எல்லா வீட்டிற்குமே குடிநீர் நீர் குழாய் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்துல இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 3,81,295 வீடுகளுக்கு குழாய்கள் மூலமாக குடிநீர் நீர் கொடுத்திருக்கிறோம். திமுக பண்ண சாதனை என்னன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து 4,000 ரூபாய் கொண்டு கமிஷன் வாங்கினது அவன் பண்ண சாதனை. 100% மத்திய அரசுடைய பணத்திலே இலவசமாக ஒரு வீட்டுக்குமே குடிநீர் நீர் கொடுப்பது லட்சியமாக மோடி ஐயா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 63% வீட்டுக்கு தான் தண்ணி கொடுத்திருக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 16% வீட்டுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. 3வது முறை நம்முடைய ஆட்சியில 100% எல்லா வீடுகளுக்கும் குழாயிலே குடிநீர் கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது திமுக காரன் ஒரு கனெக்ஷனுக்கு வாங்குற 4,000 ரூபாய் 6,000 ரூபாய் கமிஷனையும் தடுத்து நிறுத்துவோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சகோதர சகோதரிகள், இலவச கழிப்பறைகள் மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் 2,46,421 வீடுகளுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் தஞ்சாவூர்ல மட்டுமே இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1,19,869 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் மோடி ஐயா இன்சூரன்ஸ் திட்டம். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை பயன்படுத்தியவர்கள் 1,55,312 பேர். 1,55,312 பேர் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் திட்டத்தை நீங்க ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில பயன்படுத்தி இருக்கிறீங்க ஐயா. விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க, 6,000 ரூபாய் பணம் வருதுன்னு நினைக்கிறோம் ஐயா. சிறு குறு விவசாயிகளுக்கு வங்கி கணக்குக்கு 6,000 ரூபாய் வருது. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1,19,233 விவசாயம் பாருங்க. 1,19,233 விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் வங்கி கணக்கு வருது. நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வங்கி கணக்குக்கு வந்திருக்கக்கூடிய மொத்த பணம் இந்த PM கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணம் மட்டுமே 30,000 ரூபாய். 15 தவணையிலே 2,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு 9 ஆண்டுகள் வந்திருக்கு ஐயா. அப்படின்னா உங்க ஊர்ல 1,19,233 பேருக்கு 30,000 ரூபாய் ஒருவருக்கும் வங்கி கணக்குக்கு 9 ஆண்டுல வந்திருக்கு. இப்ப திமுக காரன் 1,000 ரூபாய் தூக்கிட்டு வருவோம், 500 ரூபாய் தூக்கிட்டு வருவோம். அப்ப திமுக காரங்கிட்ட நம்முடைய தொண்டர்களும் பொதுமக்களும் காட்ட வேண்டிய ஒரே ஒரு பக்கம், ஏன்பா நீ 500 ரூபாய் 1,000 ரூபாயை கொண்டு வந்து எங்களுடைய வாக்கை விலை பேச வந்திருக்கின்றார். இந்த ஊர் மக்கள் யாருமே விலை பேசுவதற்கு நீங்கள் யாருமே மடிய மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படி வந்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஏன் வங்கி கணக்குல மோடி ஐயா 30,000 ரூபாய் போட்டிருக்காரு 9 வருஷத்துல விவசாய பெருமக்களுக்கு, நீ என்ன 500 ரூபாய் 1,000 ரூபாய் தூக்கிட்டு வந்து நீ விலை பேச வருகின்றாய்னு கேட்கணும். அதே போல ஏழை தாய்மார்கள், ஏழை மக்கள், சகோதர சகோதரிகள் இருக்கு. நாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் திட்டத்தை கூட 500 ரூபாய் கொடுத்து உங்களுடைய வாக்கை கொடுப்பதற்காக வந்துவிட்டு 4,000 ரூபாய் கமிஷன் அப்புறம் வாங்கிக்கலாம். பாரு எப்படி பாரு, ஒத்தையா கொடுத்து கத்தையிலே வாங்குவது என்று சொல்வார்கள். திமுக அவருக்கு கைவந்த கலை. தமிழகத்திலே இந்த 2024 தேர்தலிங்கம்மா திமுக காரனுடைய ஓட்டிற்கு பணம் என்பதை அடியோடு அழித்து ஒழிக்க வேண்டிய தேர்தலும் இந்த 2024 பாராளுமன்றத்தில் ஏழை மக்களுடைய வளர்ச்சியை தடுப்பது, இளைஞர்களுடைய வளர்ச்சியை தடுப்பது.
தமிழகம் அடுத்த கட்டம் செல்லாமல் இருப்பதற்கு காரணம் திமுக காரனுடைய பண அரசியல். அதனாலதான் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு. ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்காரு, ஒரு அமைச்சர் போயிருக்கார். தமிழகத்தில் இந்த அநியாயம் ஏன் நடக்குதுனாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று திமுக காரனுடைய பித்தலாட்டத்தனம். அதையெல்லாம் 2024 நீங்கள் அடித்து துவைத்து நிறுத்தி வைப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதியில, ஐயப்பேட்டையில வரலாறு காணாத அளவுக்கு நீங்கள் அனைவருமே வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குவிந்து உங்களுடைய அன்பையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி 2024 உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக மாற்றம் 2024 வருது ஐயா. தொடர்ந்து இருங்க. இன்னும் 7 மாதம் 6-7 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்கு. 6-7 மாதம் கூட 5 மாதம் தான் முழுமையா இருக்கு. டிசம்பருடைய கடைசியில் இருக்கும். நிச்சயமாக இந்த அரசியல் மாற்றத்தை இந்த தேர்தலிலே தமிழகம் பார்க்க வேண்டும், மயிலாடுதுறை பார்க்க வேண்டும், பாபநாசம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சாக்கோட்டை சதீஷ்குமார் அவர்களுக்கு, மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு, மாநில செயற்குழு உறுப்பினர் வாசுதேவன் அவர்களுக்கு, பொதுச் செயலாளர் செல்வராஜ் அவர்களுக்கு, மாநில செயற்குழு உறுப்பினர் சுதந்திரா தேவி அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் துரைமூர்த்தி அவர்களுக்கு, மூத்த நிர்வாகி மகேந்திரன் அவர்களுக்கு, மண்டல் தலைவர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் நம்முடைய இருப்பு தூண்களாக இருக்கின்றார்கள். அம்மாப்பேட்டை வடக்கு நவநீதன் அவர்கள், பாபநாசம் மேற்கு தெய்வகுமார் அவர்கள், பாபநாசம் மத்திய அண்ணன் BR செல்வம் அவர்கள், பாபநாசம் கிழக்கு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள், ஐயப்பேட்டை தெற்கு சகோதரர் அருண்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நம்முடைய சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பண்ணைவேல் இளங்கோ அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தங்க வரதராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, அது மட்டும் இல்லை சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கலாம், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், மோடி ஐயாவுடைய கருத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்ன குழந்தையாக தவழ்ந்த பொழுது, ஒரு சிறு கட்சியாக தவழ்ந்த பொழுது, இந்த பகுதியை சார்ந்த ஐயா AR சொல்ராஜ் அவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க ஒரு தலைவரா. அவங்க எல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தது. ஐயாவுக்கு 84 வயது வரும்பொழுது ஐயாவை சந்தித்து விட்டு வந்தோம். அவரெல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தனி மனிதர்களாக வளர்த்துவிட்ட கட்சி இன்னைக்கு உங்களுடைய ஆதரவோடு செல்லுகின்ற இடத்துல எல்லாம் பெரும் மக்கள் கூட்டத்தோடு மக்களுடைய அன்போடு இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஐயா AR சொல்ராஜ் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவரை போன்ற இந்த கட்சிக்கு இந்த பக்கத்திலே உழைத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.